லாஸ்ட் பார்ட்ல அசிங்கமா இருக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு திமிரு பிடிச்சவளோ அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்களா. அவளும் டைரக்டா அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு, இங்க பாரு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அழகுக்கு அழகு, அதுக்கு பிறகு வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு அவனோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காளா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அழகான பொண்ணு, பணம்லாம் இருக்கு, இவ எதுக்காக இந்த பிச்சைக்காரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஆக்சுவலா அந்த பிச்சைக்காரன் யாரு அப்படின்னா அந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ். எனிமிங்க அட்டாக் பண்ணதில்ல, உயிருக்காக போராடிட்டு இருப்பான். அப்ப இந்த அசிங்கமா இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா அவனை காப்பாத்தி இருந்திருப்பான். எதிர்பாராத விதமா அவ தூக்கி எறிஞ்ச பந்து வந்துட்டு அவனோட கைக்கு வந்திருக்குமா. ஊரார் முன்னாடி எல்லாமே இவ வந்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்திருப்பான். இவன் வந்து ஒரு கிரவுன் பிரின்ஸ் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா இவனை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலா இதுதான் நடந்திருக்கும். ஆனா இந்த கிரவுன் பிரின்ஸ்க்கு வந்துட்டு அசிங்கமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை ரொம்பவுமே பிடிச்சு போயிடும். ஏன்னா தன்னுடைய முகத்தை காமிச்சு இதுதான் நான், என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாளா. அவளோட இந்த நேர்மையான குணம், அதுக்கு பிறகு தன்னை காப்பாத்தி இருந்திருப்பா இல்லையா. இந்த கேரக்டர் எல்லாமே வந்து பிடிச்சு போய் இப்ப அவளை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா அந்த அசிங்கமா இருக்கக்கூடியவளோ என்ன பண்ணுவா அப்படின்னா நேரம் அந்த பிச்சைக்காரன் கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாட்டேன்னு சொன்னா நான் என்ன நினைப்பேன்லாம் நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விருப்பப்பட்டேன்னா அந்த திமிர் பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாளாம். ஆனால் அவனும் வந்துட்டு நான் வந்து ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட எந்த விதமான பவரும் கிடையாது, ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னை வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம்னு வச்சுக்கோயே, என்னோட லைஃப்பில் வந்துட்டு எல்லா நேரங்கள்லையும் உன் கூட வந்து நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறானா. இதை கிட்ட அந்த அசிங்கமாக இருக்கக்கூடிய பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே அவன்கிட்ட வந்து தன்னுடைய கையை வந்து கொடுத்துட்றாளா. இப்போ அது திமிரு பிடிச்ச பொண்ணுக்கும் ஒரே அசிங்கமாக போயிடுது. என்னென்னா இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணை வந்து சூஸ் பண்ணிட்டானே, அதுவும் வந்து நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என்னை விட்டுட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவமானப்பட்டு அந்த எடுத்து விட்டு கிளம்பி போயிடுறான். உண்மையான காதல் வந்து கிடைக்கிறது தான் கஷ்டம். அந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த விதமான பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ அதை நம்ம விலைக்கு வாங்கிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.